கீழ்காணும் தசம விரிவுகளை விகிதமுறு எண்களாக எழுதுக அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்கப்படுற கேள்விகளுக்கு ஈஸியா நம்ம ஒரு தடவை செஞ்சு பார்க்கணுன்ற அவசியமே இல்லாம ஷார்ட்கட் முறைப்படி எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பத்தி நான் இந்த வர வீடியோக்கள்ல சொல்லித்தர போறேன். இப்போ நீங்க இந்த ஷார்ட்கட்டை மட்டும் பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பான முறையில ஒரு பகுதியிலுமே உள்ள வினாக்களுக்கும் ஒரு வினா கண்டிப்பா நம்ம எடுத்துடலாம். சோ அதனால நான் சொல்ற அந்த ஷார்ட்கட்டை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மேக்ஸோட ஷார்ட்கட் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் அடுத்தடுத்து போடுற கணக்கு வீடியோக்களும் உங்களை சேரும். இதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவங்களையும் கணக்குகளை பார்க்க சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த தசம விரிவுக்கு எப்படி ஷார்ட்கட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம முழு எண், அதுக்கு அடுத்து இந்த பக்கம் உள்ளது புள்ளிக்கு இங்கிட்டு உள்ளது தசம எண்ணு சொல்லுவோமா. அதாவது முழு எண் அப்படின்னா 0.24 பார், 2க்கும் 4க்கும் பார் போட்டிருக்காங்களா. இப்ப முழு எண் என்னப்பா? இப்ப முழு எண் என்னப்பா? இந்த 0 அப்படின்றது இங்க முழு எண். அப்ப இந்த முழு எண் இருக்கு இல்லையா, இந்த புள்ளிக்கு அங்கிட்டு இந்த பக்கம் இருக்கிற ஃபுல்லா தசம எண்கள். இந்த 2, 4 புள்ளிக்கு அடுத்து உள்ள இந்த 2, 4ன்றதும் தசம எண், அப்படித்தானே? அப்ப முழு எண் அப்படின்ற முழு எண் தசம எண் அப்படின்னு இருக்கா. இப்ப இந்த புள்ளிக்கு அங்கிட்டு உள்ள அந்த தசம எண்களை எழுதிக்கோங்க. 2, 4 மைனஸ் முழு எண் இருக்கு இல்லையா, இந்த 0 அப்படின்ற முழு எண், அந்த 0ன்ற முழு எண்ணை கழிச்சுக்கோங்க, வகுத்தல். அதுக்கடுத்து புள்ளிக்கு அங்கிட்டு உள்ள எண்கள்ல எத்தனை எண்களுக்கு மேல அந்த பார், அந்த கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கோடு எத்தனை எண்களுக்கு இருக்கு? இதுல 2 ஸ்தானம் அப்படி இருக்கா. அப்போ 9, 9 2 எண்களுக்கு இருக்கு, அதனால 9, 9 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இது எப்படி கேட்டா செஞ்சிடலாம். ஒருவேளை இது இல்லாம நம்பர் 0.21 5 1 5க்கு மட்டும் பார் போட்டிருக்காங்க அப்படின்னா 2 1 5 மைனஸ் 0 முழு எண் 0 தான். 0 வகுத்தல். இப்போ எத்தனை ஸ்தானம் பார் போட்டிருக்காங்க? 2 ஸ்தானம். அப்ப 2 எண்கள். அப்போ 9 9. அதுக்கப்புறம் எத்தனை எண் பார் போடாம இருக்கு? 1. ஒரு எண் பார் போடாம இருக்கு, அதுக்கு பதிலா 1ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இங்க 2 எண்கள், இங்க 2 1 அப்படின்னு 2 எண்கள் இருந்துச்சுன்னா 2 1 போட்டுக்கணும். எத்தனை பார் போட்டிருக்கோ அதுக்கு பதிலா 9 9 9ன்னு ஆட் பண்ணணும். எத்தனை பார் போடாத எண்கள் இருக்கோ அது 9க்கு அடுத்து அதுக்கு பதிலா 1 1 1ன்னு 1 1 1ன்னு பார் போடாத எண்களுக்கு ஆட் பண்ணும். பார் போட்டதுக்கு 9 9 ஆட் பண்ணுவோம், அடுத்து பார் போடாததுக்கு 1 1 ஆட் பண்ணுவோம். பார் போடாது இல்லைன்னா ஆட் பண்ண தேவையில்லை. புரிஞ்சாப்பா இந்த ஷார்ட்கட்? இப்போ கணக்க பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். இப்போ 2வது கணக்கு. இது 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. 0.35 பார் என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக. இப்போ இந்த எண்ணை பின்னமா மாத்தணும்னா 0 புள்ளிக்கு அங்கிட்டு உள்ள நம்பர் 3 5 எழுதிட்டேன். அடுத்து புள்ளிக்கு முன்னாடி முழு எண் என்ன? 0 மைனஸ் 0 வகுத்தல். புள்ளிக்கு அங்கிட்டு பார் போட்ட எண்கள் எத்தனை? 2 எண்கள். அப்ப 2க்கு பதிலா 9 9ன்னு 2 இலக்கத்தை போட்டாச்சு. இப்போ இதற்கான விடை என்னன்னா 35/9 9. இப்போ இது ஆப்ஷன் ஏ தான் இதோட விடை. அடுத்த கணக்கு 2.1 பார் 6 என்பது பின்வரும் எந்த என்ன பின்னத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம முழு எண் என்னதுப்பா? 2 இருக்கு. அடுத்து பின்னத்துக்கு புள்ளிக்கு அங்கிட்டு தசம எண் 1 6 இருக்கு. இப்போ தசமக்கு அடுத்து உள்ள எண் 1 6 மைனஸ் 2 அப்படின்ற எண் போடணும். முழு எண்ண வகுத்தல். இப்போ புள்ளிக்கு அங்கிட்டு பார் போட்ட எண் 1 தான் இருக்கு, அதனால 9 1 தடவை சேர்த்த போதும். அப்புறம் பார் போடாத எண்கள் இருக்கா அப்படின்னு பாக்கணும். ஆமா, ஒரு எண் இருக்கு, அதுக்கு பதிலா ஒரு 1. இந்த இடத்துல வேற ஏதோ ஒரு எண் இருந்தாலும் அந்த இடத்துக்கு அதுக்கு பதிலா 1 தான் போடுவோம். எப்படி பார் போட்டதுக்கு பதிலா 9 பிரதிடுறோமோ, புள்ளிக்கு அடுத்து உள்ள எண்கள் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு 1 பிரதிடுவோம். 2 3 எண்கள் இருந்துச்சுன்னா அப்படி 1 1 1ன்னு அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். இப்போ ஒரே ஒரு
ஒண்ணுதான் இருக்கு. அப்ப 16 -2 வகுத்தல் 9 ஒரு ஸ்தானம் அடுத்து 1. இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 16ல 2 போச்சுன்னா 14/9 1 அப்படின்றதா இதோட விடை. இதே மாதிரி ஷார்ட்கட் வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணப்படும். தொடர்ந்து பாருங்க. இந்த மாதிரி நான் எடுக்கிற டாபிக்ல இருந்து கண்டிப்பான முறையில ஒரு கேள்விகள் வரும். மறக்காம நினைவுல வச்சுக்கோங்க.